ஹெல்த்தியான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. குடிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள் வெண்டைக்காய் வந்து பொரிச்சு வச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. உங்கள் குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக பஜ்ஜி மாதிரி இருக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஸோ எப்பயுமே நம்ம சமையல் அறையில் வந்தப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைச்சா சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே லவ்வோட சமையல் அறைக்கு வரும்போது லவ்வோடு சமைங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லாவே இருக்கும். பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சாப்பாடு வச்சுருக்கேங்க. ஸோ மூலிகை ரசம் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா ஸோ இது வந்து வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தா நேற்று வச்ச புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் தயிர் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோதாங்க மதிய லஞ்சு. பாருங்கள் எப்பயுமே வந்து உங்கள் கிச்சனை பார்த்திங்கன்னா சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கிச்சனை தொடச்சி நீட்டாக சுத்தமாக வச்சு பழகுங்க. ஸோ அதுதான் நமக்கு சமையல் அறையில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறையில் சாப்பிட்ற பசியை தீர்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ நம்ம பூஜை அறை எப்படியோ அப்படி தாங்க சமையல் அறையும். ஸோ அதனால் சமையல் அறையை எப்பயுமே சுத்தமாக வச்சுங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சுத்தமாக வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நமக்கும் சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.